இந்த ஒரு படத்தை பாருங்கள். நேற்று கேட்டு சாச்சனா அப்படிங்கிற அந்த குட்டி சாத்தா, விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை இவங்க எல்லாம் உட்காந்து சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணிருக்காங்க. அதுவும் சௌந்தர்யா வந்து அந்த பணியாளாக இருக்காங்க இல்லையா, அதை சொல்லி வந்து இந்த சாச்சனா அப்படிங்கிற அந்த கேடுகட்ட ராணி வந்து மார்க் பண்ணிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி பணியாள் சௌந்தர்யா வந்து ராஜகுருக்கு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வர சொன்னோம் அப்படின்னா பணியாள் வந்து இதை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ராஜகுருக்கு வந்து இதை தேவை அப்படின்னு சொல்லி போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட இந்த பணியாள் சௌந்தர்யா வந்து சொல்ல மாட்டேங்குது. அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இப்படி தலையில் வந்து அடிச்சுக்குது. எச்சக்கலையாக இருக்கக்கூடிய இந்த சாச்சனா அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ராணி. இதுக்கெல்லாம் வந்து ராணியாக இருக்க ஏதாவது தகுதி இருக்கா? ஒரு தகுதியும் கிடையாது. மூஞ்சூர் மாதிரி உக்காந்துக்கிட்டு இது வந்து சொல்லுது, இந்த சௌந்தர்யா வந்து இதை செய்ய மாட்டேன், இதை பணியால் இதை செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது சொன்னால் பத்தாதான் விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி ராணியோட வேலையை குறைக்க தான் வந்து பணியாள், ஆனால் பணியாளை வந்து பார்த்துக்கிறது ராணிக்கு எக்ஸ்ட்ரா வேலை. ராணி வந்து முன்னாடி போயிடுவாங்க, பணியால் வந்து பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். ராணி தான் வந்து கூப்பிடணும். ராணிக்கு வந்து சௌந்தர்யா வந்து எக்ஸ்ட்ரா வேலை, பணியால் எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் விஷால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து அவன் ஒரு பக்கம் வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்து நான் வந்து எதை கேளுங்க அங்கே வந்து எவனும் இதை கேட்க தயாராக இல்லை. அது நம்ம இவங்க பேர் என்னது அன்சிதா உட்காந்துருக்காங்க, அவங்களும் அதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் இந்த தர்சிகா வந்து சொல்லு என்னையை பார்த்து சொல்லு அப்படிங்குது. ஆனந்தி என்னையை பார்த்து சொல்லு, இவனை என்னையை பார்த்து சொல்லு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து நடந்து போங்க, ஆனால் யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்து போங்க, ஆனால் வந்து யாரு கண்ணு ஏதாவது சொல்லுது லூஸ் மாதிரி. அதாவது சௌந்தர்யா வந்து நடந்து போகணுமா, யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாதான், அப்படி நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவங்க அந்த பக்கம் ஓரமாக நின்றுக்கிட்டு மறைஞ்சு நின்று இப்படி வந்து எட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி, என்ன இது லூசு ராணியை, ஏன் லூஸு மறைஞ்சியவனா நடக்க முடியுமா, பைத்தியக்கார ராணி மாதிரி தான் வந்து சௌந்தர்யாவை வந்து தனக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நினப்பில் வந்துட்டு அது பணியால் நம்ம ராணி ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த திமிரு இதில் வந்து பேசுது. அந்த உன் கோட்டாவில் வந்து கொடுத்தனா விஜய் சேதுபதி வந்து உங்கள் அப்பாங்கிறனால அந்த கோட்டாவில் நீ வந்து ராணியாக அந்த இதில் ஆகிருக்கிற. ஆனால் நீ ஒன்றும் நெஜராணி கிடையாது, நீ ஒரு டம்மி பீஸு, உனக்கு வந்து வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ராணியாக இப்போ வந்து உட்காந்துட்டு சௌந்தர்யா பக்கத்தில் வந்து இப்போ நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இந்த பவித்ரா வந்து என்ன பணியால் எனக்கு தண்ணீர் எடுத்து வர சொன்னாலும் எடுத்து வர மாட்டேங்கிறான்னு சொல்லி பவித்ரா வந்து டார்கெட் பண்ணி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பணியால் அப்படிங்கிற சௌந்தர்யாவை ரொம்ப இது பண்ணிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மார்க் பண்ணிருக்கு இந்த சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை. இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.